வந்துட்டு அண்ணான்னு சொல்கிறதா, ஜீன்னு சொல்கிறதா, சார்னு சொல்கிறதா, அந்தளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு நபர். எல்லா ஆங்கிளுக்கும் செட் ஆவார் அந்த மாதிரி ஒரு நபர். எந்த இடத்துலையுமே முகஞ்சொலிச்சு பேசாத ஒரு நபர், எப்போதும் புன்னகையோடு இருக்கிறவர். அவர் நம்ம அறக்கட்டளையை தாண்டி எல்லா அறக்கட்டளையும் ஒன்றிணைக்கணும், எல்லா அறக்கட்டளைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லா அறக்கட்டளையோட தொடர்ந்து நல்லா பயணிச்சுட்டு இருக்காரு. அது மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு தனி மனிதன் ஒரு நபருக்கு ஹெல்ப் பண்ணலாம், 2 நபருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு 10 பேருக்கு பண்ணலாம். 100 பேர் ஒரே நேரத்தில் போய் நின்னாலும் 100 பேருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வருமா அப்படின்னு தெரியல. 5 ஆண்டுகளாக எங்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர், உயர்ந்த உள்ளம் கொண்டவர், தொழிலதிபர், உயர்ந்த உள்ளம் கொண்டவர், இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடியவர். அவருடைய எண்ணம் ஒவ்வொரு மக்களுமே உயர்வான இடத்துக்கு வரணுங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கக்கூடியவர் தான். அணையா அடுப்பு என்ற ஒரு கிச்சன் வச்சுருக்கோம். அந்த கிச்சனை இந்த வருடம் முதலாக துவங்கி வைத்து ஒரு 2000 பேருக்கு அவருடைய குழுமம் சார்பாக உணவு வழங்கினார். அவர் ஸ்டேஜ் ஏறி பெண்களுக்காக ஒரு அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு ஆஃபனேஜ் கட்டுறதுக்கு ஒரு ஃபண்ட் ரைஸிங்கில் நான் அவரை பார்த்தேன். உண்மையிலே அவரோட பேச்சு எனக்கு இன்னொரு அதாவது நான் இதே இடத்துல நம்ம ஒரு இதே குழந்தைங்கள ட்ராவல் பண்ணுவோம், நம்மளுக்கு இவ்வளோதான் லைஃப் அப்படின்ற மாதிரி நினச்ச ஒரு ஃபீலை என்னை உடைச்சார். அந்த இடத்துல நம்மக்கிட்டையும் திறமை இருக்குது, நம்ம வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு மைண்டு அவரோட ஸ்பீச்சில் எனக்கு நிறையாவே தெளிவு தெரிஞ்சுது. அவர் நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு எளிமையான மனிதன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய என்ஜிஓஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஹெல்ப்னு போனால் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். உங்களோட டேலண்ட் உங்களுக்கு தெரியல, அது எங்களுக்கு தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை, எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் வெளிக்கொண்டு வந்தார். அவர்கள் நான் ஒரு வார்த்தை சொன்னால் அது இல்லை என்று இதுவரை சொன்னதே என் வாழ்க்கையில் இல்லை, என்னுடைய சரித்திரத்தில் இதுவரை கிடையாதுங்க. ஏன்னா 8 வருஷம் நம்ம அவர் கூட பழகிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரை அவர் பார்த்திங்கன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு பாண்டிங் என்ன படித்தேன், நான் இதுவரை அவர் அண்ணனாக தான் பார்த்துருக்கேன். ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தர். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸில் சின்ன விஷயங்கள் கேட்டால் கூட அது மறுக்கவே இதுவரையும் மறுத்ததாக கிடையாது. என்னுடைய ஞாபகத்தில் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நடந்த விஷயமே கிடைக்காது. இன்னொன்று அவர் கிடச்சது பார்த்திங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் நாங்கள் சொல்லுவோம். இதுவரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் மனசார அவரை பாராட்டுறோம். ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்துக்குள்ளே தான் எங்களோட அறிமுகம் இருக்கும். ஆனால் அவர் எனக்கு பண்ணுறதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பழக்கமான ஒருத்தங்க, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருத்தங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த 3 மாத பழக்கத்தில் இருக்க எனக்கே பண்ணுவார். அப்போ யோசிச்சு பாருங்கள், அவர் கூட 30 வருஷமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பண்ணுவாருங்கிறத. அதே மாதிரி அவர் மனசுக்குள்ளே கொஞ்சம் கூட தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் 1% கூட கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனால் என்னோட கையை பிடிச்சி இழுத்து என்னை முன்னாடி உட்கார வைப்பார். அவருக்கு கிடைக்கிற புகழெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு நினைப்பார். அப்பேற்பட்ட ஒரு மனிதரை நண்பராகவோ அண்ணனாவோ தோழராகவோ சகோதரராகவோ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவரோட சேவைகள் இன்னும் நிறைய பேருக்கு தேவை. இன்னும் பல மக்கள் அவரோட உதவியில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அது இன்னும் தொடரணும். அவரோட லட்சியமே ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 20 லட்ச ரூபாயாவது மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணணுங்கிறது தான். ஸோ அந்த லட்சியங்கள் சீக்கிரம் நிறைவேறணுங்கன்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அவர் ஒரே ஒரு ஆள் பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த 1000 பேர் 1,00,000 பேர் அவரோட பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு உள்ளத்துலேருந்து பேசுவார், தைரியமாக பேசுவார். அந்த அரங்கமே பின் ட்ராப் சைலன்ஸ் போகும். அந்தளவுக்கு அறிவும் ஞானமும் எல்லா திறமையும் உள்ளவர். அவர் பேசுறதுக்கு அவருக்கு சொல்லி கொடுத்து பேச வேண்டியதில்லை, அவர் மனசளவில் பேசுவார். அதனால தான் அவர் சொல்ல வார்த்தைகள் நிற்காத அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சோசியல் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ஆசையாக இருப்பார். இதுக்கு பண்ணணும், அவருக்கு இது பண்ணணும், இந்த குழந்தைகளுக்கு இப்படி பண்ணணும், இந்த ஆசிரமத்துக்கு இது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்னை இழுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவர் கூப்பிட்டு சொன்னாருன்னா இது வரைக்கும் நான் மறுப்பு சொன்னதில்லை. அவர் கூப்பிட்டாலே ஒரு சந்தோஷப்பட்டுக்குவேன், கண்டிப்பாக இதை நல்ல விஷயத்துக்காக கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு. அவர் எங்களோட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக பயணிச்சிட்ருக்கார். அவர் எங்களுக்கு தொழில் சார்ந்து மட்டும் இல்லாமல் அவரை பார்த்து நான் வியந்ததே என்ன அப்படின்னா, சமூக சேவை ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காருங்க. நான் அதில் இந்த வயசில் ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து நான் வியந்திருக்கேன் அவரை பார்த்து. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு நலத்திட்டங்கள் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனோ வேறு ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்தது அவர் பார்க்கும்போது. ஆனால் இல்லைங்க, அவர் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 மாதமாக இந்த ஒரு நலத்திட்டத்திலேயே நிறைய சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஆக்சுவலாக நாங்களும் அவர் மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் அவர் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன், பண்ணணும் ஆசைப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எங்களால் பண்ண முடியல.
எங்களை போன்ற நிறைய அறக்கட்டளைக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாரு. இந்த பசியில்லா கோவை அறக்கட்டளை சார்பாக வந்து ஒரு சமுதாய சமையல் கூடம் ஒன்று ஆரம்பிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது முதல் முறையாக அவர் தான் நமக்கு வந்து பொருளாதார உதவி செஞ்சவர். அவர்கிட்ட வந்து ஒரு உதவின்னு கேட்டு போனோம்னா என்றைக்குமே வந்து இல்லைங்கிற வார்த்தை வந்து அவர் வாயில் வராது. இந்த வருடம் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு நட்பில் வந்து நட்பு, ஒரு ஆசான், ஒரு நல்ல நண்பர் அப்படிங்கிற அளவு கூட சொல்கிற அளவுக்கு அவருடைய தாட்ஸும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் அந்த மாதிரி இருக்குது. அந்த வகையில் வந்து நான் அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதே மாதிரி நான் இடையில வந்து என்னுடைய பர்சனல் பிஸ்னஸில் பர்சனல் லைஃப்பில் வந்து சில சுச்சுவேஷனில் வந்து நிலை தடுமாறும் போது கூட அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்ன சில வார்த்தைகளும் அவர்கிட்ட கிடைச்ச அந்த ஒரு பாசிட்டிவ் சில வைப்பும் வந்து என்னை ஒரு அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பில் வந்து நிதானித்து ஒரு சர்வைவல் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகத்தை வந்து கொடுத்தது. அந்த வகையில் வந்து அவர்கிட்ட பேசின அந்த ஒவ்வொரு மணித்துளிகளும் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு பொட்காஸ்டுகளை விட ஒரு அதிகபட்ச வேல்யூவானது நான் நினைக்கிறேன். பண்ணிங்கன்னா டீமோட்டிவேட் பண்ணவே மாட்டார். அதாவது நீங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். நீங்கள் மேலே வரணும், லைஃப்பில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், தொடர்ந்து பயணிக்கணும், எதையோ ஒன்று இந்த சமூகத்தில் நீங்கள் விதைச்சிட்டே இருங்க, செஞ்சுட்டே இருங்கன்னு சொல்லி அவர் கூட இருக்கும்போது நமக்கு ஒரு பூஸ் பம்பாக இருக்கும். நீங்கள் யாரோ பசியில் இருக்கானா அவனுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லுவார். ஸ்கூல் ப்ரோக்ராமா அதுக்கு அந்த பேகு, டேபிள், டெஸ்க்கு எதுவாக இருந்தாலும் அது பண்ணலான்னு சொல்லுவார். எண்ணற்ற உதவி, எண்ணற்ற பணிகள்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சார் பார்த்தீங்கன்னா தெரியாமல் சில இடத்துல உங்களுக்கு தெரியாது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காருங்க, நிறைய கொடுத்துட்டே இருக்காரு. ஜென்ரலாக காமனாக இந்த மாதிரி ஒரு பர்சனை லைஃப்பில் நீங்கள் யாரும் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கார். எப்படி இது இருக்குங்கிறதே நம்ம அவர்கிட்ட ட்ராவல் பண்ணாலே நல்லாயிருக்கும். அங்கே மணி செகண்ட்ரிங்க, பணம் வருது போதும், அது மேட்ரு இல்லை. இந்த மாதிரி பர்சன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருக்கு ஒரு பேர் வைக்கணும்னா நான் ஒரு பேர் சூட்டப்படுங்க, ஒரு நல்ல தலைவங்க சமூகத்தில், ஒரு நல்ல தலைவனை விதைக்கக்கூடிய ஒரு தலைவனாக அவர் இருக்காருங்க. யார்தான் இவர்? அறக்கட்டளையின் அறங்காவலர், மக்கள் பணியின் மாண்புள்ளம் கொண்டவர், எளிமை என்ற அடையாளத்திற்கு அங்கீகாரமாக நிற்கும் இவர்தான் அவர். நீ உலகை நேசி, உலகம் உன்னை நேசிக்கும் என்ற மந்திர சொல்லின் பொருள் கொண்ட டாக்டர் திரு கோவை சரவணன் அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது இம்மேடை.